உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, சித்தப்பா, இவர் யாரும் தெரியும்ல? தெரியாதே. நான் இவனை இன்னைக்குதான் முறை பாக்குறேன். ஆனா அப்பா, அவனை உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி தான் நீங்க அவனை பார்த்துட்டு இருந்தீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவன் ஒருவேளை நம்ம ஃபார்மா கம்பெனில வேலை செஞ்சானா என்ன? இல்லப்பா, இவரை நான் இப்பதான் முதல் தடவையா பார்க்கிறேன். அட, இவரு ரீமா சேனோட வருங்கால புருஷன், குருக்களுடைய வருங்கால மருமகன். ஓ, இவருதான் அந்த மாப்பிள்ளையா? நாம பொண்ணு வீடு, அதனால நாம மரியாதையா நடந்துக்கணும். அடட, இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கப்பா, அந்த பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுச்சு, நீ குருக்களுடைய கோவத்துக்கு முன்னாடி எங்க கோவத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நல்லா இருப்பா. நல்லா இரு. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மந்த்ரா ஆண்டி தான். இது நான் டாக்டர் சிவா கிட்ட சொல்லியே ஆகணும். டாக்டர் சிவா, நான் நீ என் கூட வா. இவங்கிட்ட எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம், பொண்ணை வச்சு எவ்வளவு வேணாலும் வேலை வாங்கிக்கலாம். ஆனா இன்னைக்கு இவ அக்கா கல்யாணம், எவ்வளவு நேரமா இவகிட்ட மருதாணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவ இந்த வேலை அந்த வேலைன்னு இவ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா. அது இல்ல பாட்டி, எனக்கு இனிமே சாக்கு போக்கு சொல்லாத. போதும், என் கூட வா, மருதாணி வச்சுக்கோ. என் கூட வா பாட்டி சொல்றேன்ல. எனக்கு என்னாச்சு? என்னாலதான் நீ இன்னைக்கு தப்பிச்ச.
புரிஞ்சுதா? நான் தான் உன்னை காப்பாத்தினேன். இல்ல இன்னைக்கு உன்னோட கடந்த காலம் மட்டும் வெளியே வந்திருந்ததுன்னா ரீமா சேனோட கல்யாணமும் நின்னு இருக்கும். இங்க எல்லாரும் அவங்க செருப்பு கட்டி உன்னை நல்லா அடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க இதெல்லாம் எப்படி பண்ணீங்க மேடம்? அட இந்த ரஞ்சன் கிட்ட நான் எத்தனை முறை படிச்சு சொன்னேன். கமல் முன்னாடியும் ரகுநாத் மாமா முன்னாடியும் போகாதன்னு. ஆனா இவன் இப்ப இந்த ப்ராப்ளமையும் நான் தான் சமாளிச்சாகணும். அப்பாவும் சித்தப்பாவும் ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் பாக்குறது இல்ல, ஃபார்மா கம்பெனி வேலையை தான் பாக்குறாங்க. ஒருவேளை அவன் அவங்கள பார்த்து பயப்படுறான்னா அவனுக்கும் எங்க ஃபார்மா கம்பெனிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குங்கிறது உண்மைதான். நிஜமாவே இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா விதியும் இவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா இல்ல, இந்த முறை நான் சக்தியை ஜெயிக்கிறதுக்கு விடவே மாட்டேன். மந்திரா, எனக்கு அந்த பையனை ரொம்ப நல்லாவே தெரியுமா. நம்ம ஆபீஸ்ல பொண்ணுகிட்ட வம்பு இழுத்தவன் இவன் தான். நான் தான் இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். சிவாக்கு அவனோட ப்ராப்ளம்னால ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா டார்லிங், இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட இருக்கிற இவங்க கூட பொண்ணு எப்படி வாழ முடியும் சொல்லு? நான் இப்பவே குருக்கள் கிட்ட போய் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகும். ஆமாண்ணா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நான் எப்ப அந்த ரஞ்சனை பார்த்தனோ அப்போ நானும் இதே மாதிரி தான் யோசிச்சேன். எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நான் நேரா அந்த குருக்கள் பொண்டாட்டி கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் அந்த மாதிரி செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அது எனக்கு புரியலமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த பொண்ணுகிட்ட அந்த ரஞ்சன் தப்பா நடந்துகிட்டானோ இன்னி வரைக்கும் அந்த பொண்ணை யார் பாத்துக்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த ரஞ்சன் தான். உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் மந்திரா? நான் இது எல்லாத்தையும் விசாரிச்சேன். நான் ரஞ்சனை பார்த்ததுமே நான் அந்த குருக்களுடைய பொண்டாட்டி கிட்ட தான் போனேன். அதுவும் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றதுக்காக. அப்போதான் அந்த ரஞ்சன் என்கிட்ட வந்து என்னோட கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் உண்மையிலேயே ரீமா சென்ன விரும்புறதா சொன்னான். என் பாஸ்ட பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, இல்லனா என் கல்யாணம் நின்னுடுன்னு கெஞ்சினா. நம்ம கம்பெனியை விட்டு அவனை விரட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு கில்ட்டால டிப்ரெஷன் வந்துருச்சான். கொஞ்ச நாள் அவன் சென்டர்ல கூட இருந்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ரீமா சென்ன பாத்திருக்கா. அப்புறம் தான் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அவன் முழுசா மாறிட்டான். விசித்திரமா இருக்கு. என்னால யோசிக்க கூட முடியல, ஒரு ஆளால இவ்வளவு சீக்கிரம் மாற முடியுமா என்ன? சிவபெருமானோட ஊர்ல அதிசயம் நடக்கலனா பின்ன வேற எங்க நடக்கும்? சரிம்மா, நாங்க வேற யாரு பேச்ச நம்புறோமோ இல்லையோ, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம யாரு முன்னாடியும் ரஞ்சனோட பாஸ்ட பத்தி சொல்லவே கூடாது. அப்பதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.